எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே ஒரு புதிய கிருபையோடு அவரை ஆராதிக்கும்படியாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் சூழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 156 நாம் வாசிக்கிறது போல, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சுவாசமுள்ள நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, துதியில் வாசம் செய்கிறவரை வாங்க நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிப்போமா? கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடப் போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் குடும்பமாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனை துதிப்போமா? கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன்,
படியாக எல்லாரும் நைந்தாமே அவரை துதிப்போமா. உந்தன் வேலை நான் துதிப்பேன், என் கீதமே உம்மை துதிப்பேன். உந்தன் வேலை நான் துதிப்பேன், என் கீதமே உம்மை துதிப்பேன். என் கீதமே உம்மை துதிப்பேன். ஆமே, என் கீதமே உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்லவரை நாம் துதிப்போம். நாள் முழுதும் நாம் அவரை துதிப்போமாக. வாழ்நாள் முழுதும் அவரே துதிக்கு பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம் சுவாசம் உள்ள ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவனை நாம் துதிக்கும்படியாக எல்லாரும் நைந்தாமே. நல்லவரே நான் துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். நல்லவரே உம்மை துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். வாழ்நாள் முழுதும் உம்மை துதிப்பேன், என் வாழ்நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். Yes Lord. கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமென். நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். ஆமென். எல்லாரும் நைந்து. Yes Lord. பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். நம் பலவீன நாட்களில் எல்லாம் நமக்கு அவர் பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. பலவித சோதனைகளில் ஜெயத்தை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆபத்து காலத்தில் எல்லாம் அவரே நமக்கு அரணான கோட்டை. ஹல்லேலூயா. அவரே நமக்கு கேடகம் துருகம். ஆமென். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அவர் ஒருபோதும் நம்மை மறவாதவர். ஓ, இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆவியான தேவனுக்கு எந்த ஒரு ரூபமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு சொரூபமும் இல்லை. அவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசையோடு ஆசீர்வதிக்கிற தேவன். வாஞ்சையோடு அவரிடம் வருகிற ஒவ்வொருவருக்கும் தஞ்சம் அவரே. எல்லாரும் நான் இந்த ஆமென்.
நம்மேல் கரிசனையாக இருக்கிறவர். ஹalleluya. உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஹalleluya ஹalleluya. 24 மணி நேரமும் ஒருவேளை நம்ம கூட தூங்கலாம். சில நேரங்களில் மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரமாவது நாம் தூங்குவோம். ஆனாலும் நம் தேவன் அந்த நேரங்களில் கூட நம் படுக்கிற வேலைகளில் கூட அவர் உறங்காமல் நம்மை காக்கிற தேவன். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், என் தேவன் நீரே என் மறைவிடம் அப்பா, நீரே என்னை விசாரிப்பவர், நீரே எனக்கு அரணான கோட்டை. ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஹalleluya. கடந்த ஆண்டு முழுமையாக நம்மை அழகாக போதித்து போஷித்து வந்தவர் நம் தேவாதி தேவன். அவரே நம் மேய்ப்பர். ஹalleluya. ஆகவே நம்ம எல்லாரும் தைரியமோடு இந்த பாடலை பாடப் போகிறோம். என் மேய்ப்பராக இயேசு இருக்கிற பொழுது என் வாழ்க்கையிலே குறைவு ஒன்றுமில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நம்ம மெய்ப்பர். ஹalleluya. அவர் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில குறைவு என்பது இருக்கவே இருக்காது. ஹalleluya. ஆகவே தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம எல்லார காரங்களை தட்டி நீங்கள் இருக்கிற இடங்களிலே விசுவாசத்தினால் எழும்பி இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்கிற இந்த வேலையில மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது குறை ஒன்றுமில்லை. இந்த பாடலை நம்ம எல்லார காரங்களை தட்டி பாடுவோமா? ஹalleluya. Thank you, Father. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நம்ம மேய்ப்பரா இருக்கும் பொழுது ஆமென். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மீண்டுமாக, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் ஆமென். Yes, Jesus. ஆமென், ஆமென். எந்நேரமும் நடத்திடும் போதினிலே இன்பம் இன்பம் ஆஹா, இன்பம் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? Hallelujah. இன்பம் இன்பம் ஆமென். Yes, Jesus. என்றென்றும் இன்பம் அல்லவா? மீண்டுமாக, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே இன்பம் இன்பம் ஆ, இன்பம் இன்பம் ஆ, என்றென்றும் இன்பம் அல்லவா? இன்பம் இன்பம் ஆ, இன்பம் ஆ, என்றென்றும் இன்பம் அல்லவா? ஹalleluya. என்னோடு அவர் ஆமென் நடந்திடும் பொழுதின்மே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒளியாக நமக்கு வெளிச்சமாக மாறுகிறவர். ஹalleluya. எல்லா இடங்களிலும் அவருடைய ஒளி வீசும்படியாக நாம் எல்லாரும் நான் இந்தப்பா உம்முடைய ஒளி ஆண்டவரே இருள் சூழ்ந்த நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையில வீசுவதாக. ஆமென். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர்
அவருடைய அன்பு நம் மூலமாக இந்த நாளிலே பலருக்கு, அன்பற்ற நிலைமையில் இருக்கிற பலருக்கு இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்குள்ளாக பாய்ந்து செல்லும்படியாக அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நன்மை ஆக்கியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நன்மை ஆக்கியதால், என் உள்ளமே என் தேவனை எந்நாளும் புகழ்ந்திடுமே. ஆமென். என் உள்ளமே என் தேவனை எந்நாளும் புகழ்ந்திடுமே. என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எல்லாரும் நாய்ந்து என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் யாவையும் ஈந்ததினாலே இந்த நாளில் நம்ம வாழ்க்கைக்கு குறையில்லாதபடிக்கு நம் தேவைகள் யாவையும் அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்ததினாலே இனி நம்ம வாழ்க்கையில பாவம் இல்லை, சாபம் இல்லை, இல்லாமை என்ற சாபம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் எனக்காய் அவர் Yes, Jesus, தம் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் இனி பாவமில்லை, சாபமில்லை, என்றென்றும் மீட்பல்லவா. எல்லாரும் சேர்ந்து பாவமில்லை, சாபமில்லை, என்றென்றும் மீட்பல்லவா. மீண்டுமாக எல்லாரும் ஆமென். எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் எனக்காய் அவர் Yes, Lord. Thank you, Jesus. தம் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் இனி பாவமில்லை, சாபமில்லை, என்றென்றும் மீட்பல்லவா. ஹல்லேலூயா. பாவமில்லை. எல்லாரும் நாய்ந்து நம்பிக்கையோடு பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்றென்றும் மீட்பு. ஹல்லேலூயா. பாவமில்லை, சாபமில்லை, என்றென்றும் மீட்பல்லவா. சொல்லுவோமா? இனி பாவமில்லை, சாபமில்லை, என்றென்றும் மீட்பல்லவா. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. என் மீட்பராய் இயேசு. எல்லாரும் நாய்ந்து தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இந்த வேளையில தீர்க்க தரிசனமாக உங்க சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்க. எந்தெந்த இடத்தெல்லாம் குறை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது ஆமென் என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எல்லாரும் சேர்ந்து என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள் அதை மாத்திரம் அவர் சுமந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய இல்லாமையை கூட அவர் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால்
நம்முடைய தரித்திரத்திலே அவருடைய ஐஸ்வர்யம் விளங்கும்படியாக இந்த நாளிலே ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் பாரங்கள் உங்கள் கவலைகள் யாவையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. Cast your burden upon the Lord, for he cares for you. In 1 Peter chapter 5:7 we read, casting all your cares upon him, for he cares for you. Hallelujah. The previous verse says, humble yourself, submit yourself unto the Lord. How do we humble ourselves? How do we submit? By casting all our cares upon him. Come on, church, we're going to humble ourselves in this season by casting all our cares upon the Lord Jesus, for he cares for us. Father, thank you, Lord, for caring for us. Come on, church, let us all clap our hands and sing this wonderful old chorus with faith in our heart. இது ஒரு பழைய பல்லவியா இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வேலையில. Yes, Lord, everyone together. Come on, let's cast our burdens upon him right now. Everyone, cast your burden on to Jesus, for he cares for you. Cast your burdens on to Jesus, for he cares for you. Cast your burdens on to Jesus, for he cares for you. Come on, church, cast your burden on to Jesus, for he cares for you. What are you doing? Come on, cast your burden on to Jesus, for he cares for you. Come on, cast your burden on to Jesus, for he cares for you. Everyone, higher, 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 higher. Lift up Jesus higher, 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 higher. Lift up Jesus higher, 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 higher. Lift up Jesus higher, 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 higher. Come on, everyone. Oh, come on, let's lift up our hands and say higher, higher. Lift up Jesus higher, higher. Lower, 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 say the lower, 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 Satan. Come on, everyone together, amen. Lower, Satan, lower, lower. Cast your burden on to Jesus, for he cares for you. Cast your burdens on to Jesus, for he cares for you. Cast your burdens on to Jesus. Come on, everyone together. Oh yes, for you. Cast your burdens on to Jesus, for he cares for you. Everyone, higher, 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 higher. Lift up Jesus higher.
கருத்தாய் விசாரிக்கவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவை. எல்லாம் ஐந்து கரங்களை உயர்த்துவோமா? இயேசுவை உயர்த்துவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆமென். உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். 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 உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். இந்த பாடலை மீண்டுமா பாடுறதுக்கு முன்னால இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த நாட்களில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே அந்த பிரச்சனை குறித்த பாரத்தினால் தான் பிசாசு அநேகரை தாக்குவான். அந்த நாட்களிலே அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம், அது என்ன பாரமாக இருக்கலாம், அந்த பாரம் என்ற காரியம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை உங்கள் காலின் கீழாக வைத்து விடணும், அல்லது இயேசுவின் மேலே போட்டு விடணும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் பாரங்கள் யாவையும் நீங்கள் இயேசுவின் மேலே போடும் பொழுது, நீங்கள் ஏசப்பா மேலே போடும்பொழுது தான் சாத்தா உங்கள் கால் கீழே இருப்பான். நீங்கள் ஏசப்பா மேலே போடலைன்னா பிசாசு எப்பொழுது உங்கள் முன்பதாக வந்து நின்று உங்களை அழித்து கொண்டே இருப்பான், உங்களை கவலைக்குள்ளாக தள்ளி கொண்டே இருப்பான். ஆகவே இந்த பாடல் பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லுது. நம்ம பாரத்தை எல்லாம் ஏசப்பா மேலே போடும் பொழுது, நீங்கள் போட 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 சாத்தான் அவன் உங்கள் கால்களின் கீழாக அவன் வீழ்ந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு பெரிய ரகசியம். இந்த நாட்களிலே சாத்தான் நம்ம காலு கீழே இருக்கணும்னா நம்ம பாரம் எல்லாம் ஏசப்பா மேல இருக்கணும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம சுமக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா சாத்தான் அவங்க நம்ம கால் கீழே இருக்க மாட்டான். நம்ம சுற்றி வந்து அவன் சோர்கடித்து கொண்டே இருப்பான். நம்மை தோற்கடிக்க விரும்புவான். ஆகவே இந்த நாள் இந்த பாட்டை இன்னும் ஒரு தடவை பாட போகிறோம். ஆகவே இதை உணர்ந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பாரம் போல் இருந்தாலும் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஜெயத்தை பெறும்படியாக இந்த பாடலை எங்களோடு விசுவாசத்தோடு நிரம்பி பாடுகிற இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இருதயங்களை உங்களை கலங்கடிக்கிற எல்லா பாரமும் இப்பொழுதே உங்க மேல இருந்து போகுது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுறீங்களா? ஹல்லேலூயா. உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிரே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிரே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள்.
விசாரிப்பவர் இன்ப நல் மீட்பர் இயேசுவின் மீது எங்கள் பாரத்தை வைத்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் செய்யறதில்ல, இது அன்றாட பயிற்சி. ஒரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் பாரம் வருகிற நேரங்களெல்லாம் இந்த காரியத்தை நீங்க நினைவு கூர்ந்து, எந்தெந்த இடத்துலலாம் பாரம் போன்ற சோதனைகள், பாரம் போன்ற கவலைகள் உங்களை சுற்றி வந்தாலும் அந்த இடத்துலலாம் தேவன் மேலே நீங்கள் அதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. என்னென்றால் நம் தேவன் அவரே வெற்றியை தந்தவர். அவருடைய பேர் என்றால் அவர் ஜெய கிறிஸ்து. அப்போ அப்படியாப்பட்ட தேவனை கொண்டிருக்கிற மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அடையும்படியாக ஹல்லேலூயா இந்த வேளையிலும் நமக்கு ஜெயத்தை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? எல்லாரும் இணைந்து இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தெய்வமாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். பிடிக்கும்படியாக இந்த வேளையில நாம் கடந்து செல்கிற எல்லா பிரச்சனைகளிலும் நாம் முன்னேறி செல்வதற்கு அவரே நமக்கு பலனாக வரும்படியாக எல்லாரும் அவர் திருமுகத்தை நோக்கி இந்த வேளையில ஒரு ஜெபமாக இந்த பாடலை நாம் பாடுவோமா? எஸ் லார்ட். திருக்கரவினை தாங்கிடும் காடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கிடும் ஆடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தது. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பு தாக. நன்றி நன்றி ராஜா, எல்லாம் நன்றியோடு. அளவில்லா அன்பு தாக. நம்மை எதிர்த்தவர்கள் மத்தியில, நம்மை தள்ளினவர்கள் மத்தியில நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனை நாம் எல்லாரும் மனதார நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரே,
செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நைந்தாமே. எதிர்த்தவர்கள் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். சொல்லுங்க. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்தி ஹல்லேலூயா அன்பாக கனம் பண்ணினீர். ஒரே சத்தமா ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். உங்களால் சொல்ல முடியுமா? என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் எல்லாம் ஆமென் உம் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். அவருடைய இரக்கத்தினால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இந்த ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்தீங்களே, நீங்க எங்களை நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. ஓ அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. உம் அளவில்லா அன்புக்காக ராஜாவே என் தெய்வனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தெய்வமாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். பாவக்கு நன்றி ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகள் எல்லாரும் நினைப்போமா? அவர் செய்த நன்மைகள் நம்மளால் பட்டியலிட்டு போட்டு கூட பார்க்க முடியாது. ஒரு எல்லாரும் உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே நாங்கள் சுமந்து கொண்டு ஆண்டவரே எங்களை ரட்சித்த நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கைவிடாத ஆண்டவரே எங்கள் நேசராக எபினேசராக எங்கள் இம்மானுவேலராக
எங்களோடு இருந்த அப்பா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் ஏந்தி கொண்டு உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. We thank you Father, we thank you Father for leading us through Lord. Hallelujah. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் மையத்தில் நாம் இருக்கின்றோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இதுகாரம் நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாகிறோம். எந்த ஒரு ஆராதனையிலும் மைய பகுதியில் சில முக்கியமான அறிவிப்புகளை கொடுத்து அதற்கு பின்பு செய்தியாளரை அறிமுகப்படுத்தி செய்தி வழங்குவது வழக்கம். இன்றைக்கும் நமது இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் தந்திருக்கிற அரிய பெரிய திட்டம் காரனோடை பகுதியிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனால் முடியும் இந்த தருவாயிலே சில தேவைகள் அத்தியாவசியமாயிருக்கின்றன. நீங்கள் இதுகாரும் செய்த உதவிகள், செய்த ஜபங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு எதுவாக அமைந்து கொண்டிருந்தாலும் முடிக்கும் தருவாயில் நம்மால் ஆனதை முழுமுச்சோடு கூட செயல்படுத்த நாம் வேண்டும். ஆகவே இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும் பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிற பிரகாரமாக ஏராளமாக தாராளமாக கொடுங்கள். 30, 60, 100 என்றல்ல, 1000 என்றல்ல. ரெபேக்காள் தன் இல்லத்தை விட்டு தன் புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தினார்கள். அதுபோல கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக ஆவியானவரால் உந்தப்பட்டு அனுப்பி கொண்டிருக்கிற அனுப்ப போகிற நன்கொடைகளை கர்த்தர் தயவாக அங்கீகரியும். உமது திருநாம மகிமைக்கென்று செலவழிக்கப்படும் பொழுது உமது பிள்ளைகளை நினைத்து ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிப்பதற்கு தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை ஹல்லேலூயா, என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை.
ஓ இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. நம் ஆவியான தேவனுக்கு எந்த ஒரு ரூபமும் இல்லை. ஹalleluya. எந்த ஒரு சொரூபமும் இல்லை. அவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசையோடு ஆசீர்வதிக்கிற தேவன். வாஞ்சையோடு அவரிடம் வருகிற ஒவ்வொருவருக்கும் தஞ்சம் அவரே. எல்லாரும் நான் இந்த ஆமென். ஹalleluya. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் ஆவியுள்ள ஆத்துமாவே நீருதயம் தன்னிலே. ஆமென். Yes Lord. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம் தேவாதி தேவன் ஹalleluya. அவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை. ஹalleluya. 24 மணி நேரமும் நம்மேல் கரிசனையாக இருக்கிறவர். ஹalleluya. உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவன் ஒரு அற்புதமான வார்த்தையை உங்கள் முன்பதாக வைக்க சொன்னார். அதாவது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருந்த வேளை அது. அவருக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் மிக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்த வேளை அது. 6 மாதம்தான் இருவருக்கும் இடைவேளை. 6 மாதத்திற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் பிறந்தார். 6 மாதத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகன் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது உங்களுக்கு அது விளங்கும். Turn with me to Gospel according to St. John chapter 1 and verse 15. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். என்னிலும் மேன்மை உள்ளவர், மேன்மை உள்ளவர். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி புகழாரம் சூட்டுகிறார். மேன்மை உள்ளவர் இயேசு. இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்களேன், 27ஆம் வசனம் 30ஆம் வசனம் ஆகிய 2 வசனங்களிலும் இதே போல அவர் திரும்ப திருவுளம் பற்றுகிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அவர் இயேசு மேன்மை உள்ளவர். கிபி 26இல் யோவானால் எடுத்து உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உலக ரட்சகர் ஒரு பெரிய இருண்ட காலம், ஒரு 400 ஆண்டுகள் இருந்தன. அந்த காலத்தில் எந்த விதமான அருள் வார்த்தைகள் இல்லை. அந்த காலத்தில் மக்கள் இருளில் தவித்தார்கள். எங்கும் இருள் கவிக்கொண்டிருந்த வேலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அவர் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவராக இந்த பூமிக்கு வந்தார். யோவான் அதுவரைக்குமாக செய்த ஊழியங்கள், யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள்,
யோவானுடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்தன. யோவானும் ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றார், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா, அவர்தான் பெருகணும், நான் சிறுகணும். அவர்தான் மேன்மையானவர், சர்வ லோகத்தின் சிருஷ்டிகர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, omniscient, omni present, omni potent என்றெல்லாம் அவரை பற்றி வேதம் சொல்கிறது, நாம் அறிவோம். யோவான் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் மேன்மை உள்ளவர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, preferred, PREFERRED, preferred என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வார்த்தைகளை சொன்ன யோவானை பற்றி நாம் சற்று அறிய வேண்டும். மேன்மை உள்ளவர்னு அவர் சொல்றாரு. இந்த யோவான் யார்? இதே யோவான் 1ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 8 முடிய உள்ள வசனங்களிலே அவரை பற்றி நாம் அறிய வேண்டும். சொன்னவர் யார்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராயிருந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராயிருந்தார். யோவானை பற்றி பரிசுத்த வேதம் என்ன அற்புதமா சொல்றது பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆஹா, எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. சில நேரங்கள்ல இன்னார் வந்து வெயிட் பண்றாங்க, உங்களை பார்க்கணுன்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா, இதோ வாரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, இதோ வந்துடுறேன் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் ஒரு பெரிய மனிதனிடத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை கிறிஸ்துமஸ் காலங்களிலே தமிழகத்தில் சிறந்த ஒரு நீதிபதி, அவரிடத்தில் இருந்து எனக்கு ஒரு இனிப்பு பொட்டலம் வந்திருந்தது. அப்பொழுது எனது உதவியாளர், பாஸ்டர் சோன்சோ ஜட்ஜ் ஒருத்தர் அனுப்பியிருக்கார். ஓ, அந்த ஜட்ஜி அனுப்பியிருக்காரா? இது வரேன். உடனே வந்து பார்த்தால் அவர் அனுப்பிய அன்பர் என்னை பார்த்த உடனே, ஐயா பிரைஸ் தி லார்ட், உங்களை நீண்ட நாட்களா தொலைக்காட்சியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தூரத்திலிருந்து பார்த்துருக்கேன், இன்னைக்கு உங்களை நேர பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி அவர் ஒரு பேரானந்தம் கொண்டார். அதற்கு பின்பு நீதிபதி அவர்கள் எனக்கு அளித்த அந்த வெகுமதி இனிப்பை கொடுத்துவிட்டு என்னிடத்தில் ஒரு ஜெபமும் செய்ய சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவராய் போனார். நீதிபதியால் அனுப்பப்பட்டவருக்கு முன்னுரிமை. யார் வந்தாலும் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஜட்ஜ், பிரசன்ட் ஜட்ஜ், இப்போ இருக்கிற ஜட்ஜ் இஸ் நாட் a retired judge. The judge is in action now. தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவர் தான் யோவான். அவரை பற்றி அப்படிதான் பரிசுத்த வேதம் பறைசாற்றுகிறது. நாம் எங்கு போனாலும் இவரால் அனுப்பப்பட்டவர்கள், அவரால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை விட தேவனால், God's chosen vessel, God sent him அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய கணம். கர்த்தர் தான் அவங்களை அனுப்பினாருன்னு வாங்க. சில இடங்கள்ல சரியான நேரத்துக்கு வந்தீங்க, சரியான வார்த்தையை சொன்னீங்க, நீங்க மட்டும் அன்னைக்கு இல்லாவிட்டா என்று சொல்லி சிலர் சொல்றது உண்டு. என்ன, ஒரு தேவனால் அனுப்பப்பட்டவர். இந்த யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராய் இருந்தார். எந்த ஒளி? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வந்த அருள்நாதர் இயேசுவும் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை
யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ நாம ஒளியாக மாறுகிறோம். நீங்களும் உலகத்திற்கு ஒளி என்றுதான் இயேசு சொன்னார். இங்க இவரை பற்றி என்ன சொல்றது? எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தார். சமீபத்தில் ஒரு பிரபலமான போதகருடைய மகளுக்கும் இன்னொரு போதகருடைய மகனுக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் வரவேற்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள். அவ்வமயம் ஒரு போதகர் குடும்பமாக என்னை பார்த்தார்கள். ஐயா, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். பேரை சொன்னார். எல்லாவற்றையும் விவரமாக கேட்டு அறிந்தேன். அப்போ ஒரு காரியம் சொன்னார். ஐயா, பல வருடங்களுக்கு முன்பு சேலத்தில் அன்னந்தானப்பட்டி என்ற ஒரு இடத்திற்கு வந்து தெய்வ செய்தி வழங்கினீங்களே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை? அதை மறக்க முடியாத. அந்த அன்னதானம் பட்டியல் தானே நான் தெய்வ செய்தி வழங்கும் பொழுது வாழ்க்கையில் முதல் முறை பல்வலி வந்து படாத பாடுபட்டேன். அதை எப்படி மறக்க முடியும்? ஐயா, நாங்கள் ஒரு 5 வாலிபர்கள் அங்கே இருந்தோம். நீங்க சொன்ன சில காரியங்கள் எனக்கு இப்போவும் நினைவில் இருக்கு ஐயானார். எனக்கு நினைவில் இருக்குனே. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் சொன்ன உடனே, ஐயா, அந்த இடத்தில் நாங்கள் இருந்தோம், நீங்க ஆண்டவரை பற்றி சொல்லி சில வெளிப்பாடுகளை சொன்ன பொழுது நாங்கள் இருந்தோம். 5 பேரும் ஐயா எங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டு 5 பேரும் இப்ப பாஸ்டரா இருக்கிறோம். நான் நீலகிரியில் ஒரு பகுதியில் போதகராக இருக்கிறேன். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்து உரைத்த அந்த விதமும் உங்களுடைய சாட்சியம் எங்க வாழ்க்கையை மாற்றிட்டு, அதுதான் யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு செய்தார். தன்னை பற்றி அவர் சாட்சி சொல்லல, எல்லாரும் நம்பிக்கை வைக்கும்படி விசுவாசிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுவார். அன்பான ஊழியர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளைகளே, நம்மை பற்றி புகழாரம் சுட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மை வாழ வைத்து நம்மிலிருந்து பிரகாசிக்கிற அவரை பற்றி அல்லவா நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராய் இருந்தார் என்று அங்கே நாம் 8ஆம் வசனத்தில் வாசித்தோம். இன்றைய நாட்களிலே நம்மிலே இருக்கிற அந்த தெய்வீகம் அது அவரால் நமக்கு வந்தது. நம்மை பற்றி அதிகமாக பேசுவதை தவிர்த்து அவரை பற்றி, அவர் மேன்மை உள்ளவர், என்ன அழகா சொல்றார் பாருங்க. என்னிலும் நான் ஒண்ணுமே இல்லை, அவர்தான் மேன்மை உள்ளவர். அந்த மேன்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அகராதியிலே தமிழ்ல சிறப்பு, பெருமை, கண்ணியம் என்றெல்லாம் தமிழ் அகராதி சொல்கிறது மேன்மை உள்ளவர் என்பதற்கு. ஆங்கிலத்தில் தான் அதுக்கு ப்ரிஃபர்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. விரும்பப்படுகிறது, விரும்பி தேர்வு செய்ய என்றெல்லாம் அர்த்தம் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொற்றொடர் வார்த்தை. இட் கேன் ஆல்சோ மீன் மோர் டிசைரபிள் தேன் another or preferred above all others and fricked with a partiality என்று போடப்பட்டிருக்கு. அந்த preferred என்ற சொல்லுக்கு இணையான சொற்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. favored சாதகமாக, chosen தேர்ந்தெடு, liked பிடித்திருந்தது, selected தேர்ந்தெடுக்கப்பட்டது, recommended பரிந்துரைக்கப்பட்டது, desired விரும்பியது, opted தேர்வு செய்யப்பட்டது, preferred choice விருப்பமான தேர்வு. இத்தனை அர்த்தங்களும் இந்த மேன்மை உள்ள, அவர் மேன்மை உள்ளவர் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வலோகத்திலும் அவருக்கு இணை எவருமே கிடையாது. அவரால் தான் எல்லாமே. அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம்.
ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் என்னிலும் அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை புகழாரம் சுட்டுகிறார். ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்தில் யோவான் ஸ்நானகனைப் போல ஒருவர் இல்லை என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்வார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானகன் அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றார். இதே யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில் என்ன சொல்றார் கேளுங்களேன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் இருந்தவர்? சில நேரங்களில் என்னுடைய நிலையை அறிந்த சிலர் கேட்பாங்க, இதுக்கு முன்னால் இந்த பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா டிஜிஎஸ் தினகரன் இடத்தில் இருந்தேன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு 10 ஆண்டுகள் இருந்தேன். ஒரு சில ஆண்டுகள் ஐயா வீட்டில் அவருக்கு காரியதரிசியாக இருந்தேன். பர்சனல் செக்ரட்டரியாக டாக்டர் பால் தினகரனுக்கு இருந்தேன். இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். உடனே அவங்களுக்கெல்லாம், ஐயா நாங்கள்லாம் அவர் பக்கத்தில் வர்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருப்போம், தூரத்தில் இருந்து பார்ப்போம். நீங்கள் அவர் கூடவே இருந்திருக்கீங்களே, அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தேன்றீங்களே, 10 வருஷம் கூடவே இருந்து பணியாற்றினீங்களே, என்ன பாக்கியம்னு வாங்க. உட்காந்துருக்கவங்க திடீர்னு எழுந்து வேற நின்றுடுவாங்க. ஒரு முறை அப்படித்தான் நடந்துச்சு. நான் ஐயா டிஜிஎஸ் தினகரனுக்கு இறுதி அறுவை சிகிச்சை ஏற்பட்ட பொழுது திடீரென்று அலுவலகத்தில் அன்று ஜெனரல் மேனேஜராக இருந்த ரெவரண்ட் ஜெபராஜ் சாமியல் ஒரு அறைக்கூவல் விட்டார். அது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1990 வருஷம். ஆல் தி ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃப் ஊழியர்களும் சீக்கிரமாக பால்ஸ் ஆடிட்டோரியம் வாங்க, எல்லாம் கிடுகிடுன்னு ஓடுனா அப்படியே ததும்பிய குரலில், ததும்பிய நடுக்கத்தோடு குரலில் நம்ம சகோதரருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும்னு டாக்டர் செரியன் சொல்றார். A1 பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போய் கொடுங்க. ஒரு 120 சிப்பந்திகள் அக்காலத்தில் பணியாற்றி கொண்டிருந்தோம். எல்லாம் அவரவருடைய வாகனங்கள் எடுத்துக்கொண்டு என்னுடைய நண்பனோடு நான் ஒரு 2 வீலரில் பறந்து ஓடி போய் ஒரு பிளட் பேங்க்கில் போய் விரல நீட்டினேன். என் நண்பனுக்கு ஏதோ O குரூப், எனக்கு A1 பாசிட்டிவ். நாங்கள் ஐயா டிஜிஎஸ் தினகரனுடைய பிளட் குரூப்பும் அதுதான். உடனே விஜயா மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸுக்கிட்ட சொன்னேன், அம்மா எவ்வளோ பிளட் வேணுமா எடுத்துக்குமா. அந்த அம்மா சிரிச்சிட்டு, சார் ஒரு 350 ml தான் எடுக்கணும், அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் என்னுடைய ரத்தம் அவர் உடலில் ஓடியதை டாக்டர் பால் தினகரன் பெருமையோடு சொல்வார். அவருக்கு ரத்தம் கொடுத்ததை நான் பாக்கியமாக எண்ணுவேன். இங்கே அருள்நாதர் இயேசுவை குறித்து அவர் சொல்றார், ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்த ஒருவர் பூமிக்கு வந்துட்டார். அவர் மேன்மை உள்ளவர் அல்லவா? ஏப்பா நீ எங்க இருந்த? நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பு தேவனுடைய சிந்தையில் இருந்தேன். விந்தை ஒரு கந்தையாக இருந்த என்ன ஒரு மந்தையிலே சேர்த்து இன்றைக்கு உங்கள் முன்பு நிறுத்திருக்கிறார் என்றால் விந்தையிலும் விந்தை. தேவனோடு இருந்தவர் அருள்நாதர் இயேசு. மேன்மை இல்லையா? எத்தனை பெரிய பாக்கியம். சிலரெல்லாம் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்குவாங்க. பாருங்க சார், நான் இவங்களோட இருந்தேன், அவங்களோட இருந்தேன், இவங்ககிட்ட இருந்தேன், இவங்க பாருங்க இவர் கூட நான் உட்காந்துருக்கேன், இவர் கூட டீ குடிக்கிறேன், நான் தான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்குவாங்க. தப்பில்லை. இந்த ஆரோட அது எல்லாத்தையும் விட தேவனோடு இருக்கிறது மேன்மை. மேன்மை. அன்பானவர்களே, நீங்கள் உங்களை யாரோடு வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய இணைப்பு யாரோடு இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவார். யாரோடு கூட
ஐக்கியம் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தவர். என்ன பெரிய பாக்கியம். 3ஆம் வசனத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் அவரால் தான் உண்டாச்சு. அவர் தான் சிருஷ்டி கர்த்தா. இன்னைக்கு நான் உண்டாயிருக்கேன், என் தாயின் வயிற்றில் இருந்தேன், ஆனால் அவரால் தான். சகலமும் நீங்கள் காண்கிறவைகள் காணாதவைகள். சில பறவைகள் பாடுகிற சத்தத்தை கேளுங்களேன். சில பறவைகள் அந்த சிறகுகளை விரிக்கும் பொழுது அந்த நிறத்தை பாருங்களேன், என்ன அழகு. சிலவற்றை காட்சிகளை பார்க்கும் பொழுதே அப்படி மகிழ்ச்சி ததும்பும். நயகரா நீர்வீழ்ச்சிக்கு முன்னால நின்னீங்கன்னா ஐயோ, அது 2 வழியில பார்க்கணும், அமெரிக்கன் வியூ, கெனேடியன் வியூ. அதுபோல சில தேசங்களில் இருக்கிற சில காட்சிகள், அதை பார்க்கும் பொழுது இன்பம், பேரானந்தம் உண்டாகிறது. அதான் அவர் சொல்றார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதனால எப்போதுமே ஒன்று நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க நான் என்ற அகந்தையோடு என்னால் வந்துச்சுப்பா, நான் தான் என்று சொல்லாதீங்க. எல்லாம் அவரால் தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. இன்று உங்களை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுங்கள். சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றார், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். 3வது யோவான் 1:4 என்ன சொல்றது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஜீவன், லைஃப். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன். மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். எப்போ? சர்வ வல்லமையுள்ள தேவன் மண்ணினால் மனிதனை உண்டாக்கி, ஆங்கில பைபிள்ல டஸ்ட்னு போட்டிருக்கோம், மண்ணு கூட இல்லை, டஸ்ட், தூள், அப்படி பார்த்தா வருமே. அந்த மண்ணினால அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். தேவனுக்குள் ஜீவன், அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. இப்போ அந்த ஜீவன் மனுஷருக்கு வந்து விட்டது. அதுதான் ஒளி கொடுக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவ சுவாசமும் தேவன் தந்த தீபம். எந்த மனுஷனுக்குள்ளும் வந்த அந்த ஜீவன் தான். அடுத்தவர் என்ன சொல்றார்? உயிரடைந்த மனிதன், உயிர் பெற்ற மனிதன் ஒளியாக மாறுகிறான். யோவான் 1:4 பின்னால வாசிக்கிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஒளி 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 சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. இந்த அகம் இருளா இருந்தா முகம் இருளா இருக்கும். இந்த அகம் உள்ளே மகிழ்ச்சி இருந்தா அந்த மகிழ்ச்சி வெளியே தெரியும், துக்கம் இருந்தா துக்கம் வந்துடும். அகத்தை வெளிக்காட்டும் கண்ணாடி இந்த முகம். அதுதான் இங்க அவர் சொல்றார், மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த மனுஷனுக்குள் அந்த ஒளி வந்ததினாலே 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் நிறைந்த எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்கிறது. காரணம், அவருக்குள்ளே இப்போ ஜீவனுள்ள கிறிஸ்து வந்துட்டார். அந்த ஜீவனுள்ள கிறிஸ்து வந்ததுனால ஒளி வந்துடுச்சு. இதயம் முழுவதும் ஒளியானால முகம் பிரகாசிக்கிறது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நபர் மிகுந்த இருளடைந்த நிலையில் திருச்சபையில் யாரோ ஒருவர் அழைத்து வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு முழுவதும்
நிலை என்ன என்று தெரியாத வண்ணம் பரிதாபமான கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு பெரிய ஆபீசர், குடி அவரை இருளுக்குள் தள்ளிவிட்டது. அப்படியே கரேன் என்று அப்படியே தொங்கி போய் முகமெல்லாம் ஒரு இருண்ட நிலையில் அமர்ந்திருந்தார். தேவனுடைய வார்த்தை போய்கொண்டே இருந்தது. ஆராதனை முடிந்தவுடனே ஜெபத்திற்காக அவரை அழைத்து கொண்டு வந்தார். குடி அந்த துர்வாடை வீசிக்கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் மனதுருகி அவருக்காக ஜெபித்தோம். தகப்பனே, இந்த இருள் நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கையை அருள் தாரும். இவரை பிரகாசிக்க தானே வந்தீங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் என்று இதே யோவான் 1:9 நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது இவரையும் நீர் பிரகாசிப்பிக்க வேண்டுமே சொல்லி ஜெபம் பண்ணி, அவருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, அவர் ஆனால் கிறிஸ்தவர் அல்ல என்பது எனக்கு தெரியும். கூட்டிட்டு வந்தவங்களும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணினோம். என்ன பைபிள் சொல்றது இல்லையா? அதே யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாது. அப்போ ஒரு வாரம் ஓடிடுச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்போ எங்கள் சபை ஒரு சின்ன குடிசை, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் சேர்கள், ஒரு 20 சேர் இருக்கும். அதில் முன் வரிசையில் ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்தார். ரொம்ப நீட்டாக ஒரு ஜென்டில்மேன் மாதிரி வந்து உட்கார்ந்தார். அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி வீசிக்கொண்டிருந்தது. மகிழ்ச்சியோடு உட்கார்ந்தார். இங்கு பாடல்கள் பாடும் பொழுது, நடத்தும் பொழுது அவரும் தன்னால் முடிந்த சமைக்கைகளை செய்கைகளை செய்தார். முடிந்த உடனே அவர் அழைத்து வந்தவங்க திரும்பமாக கூட்டிட்டு வந்தாங்க. போன வாரம் ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. சபையை விட்டு போன உடனே அவருக்கு ஒரு தெளிவு வந்துருச்சான். அன்றைக்கு குடிய விட்டாங்க, தன் நிலையை உணர்ந்தாங்க. ஒரு வாரமா அவங்க குடிக்கலையா, ஞானஸ்தானம் எடுத்துக்கணுமா? நாங்கெல்லாம் அவருக்கு வேத வசனங்களை சொன்னோம். அவருக்கு ஞானஸ்தானம் எப்பயா கொடுக்கலாம்? அதுதான் அவர் மேன்மை உள்ளவர். எந்த மனிதனால் இதை செய்ய முடியும்? எந்த மனிதனால் ஒரு மனதை மாற்ற முடியுங்க? அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்றார், அவர் மேன்மை உள்ளவர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. என்ன அற்புதம்! அவர் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். He is dwelling in me. பிதாவாகிய தேவனோடு இருந்தவர். அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர். அவர்தான் ஒளி, அவர்தான் ஜீவன், அவர்தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். இப்ப என்ன சொல்றது? அந்த மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண வந்துட்டாருங்க. இத்தனை பெரிய பாக்கியம். அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, என்னால் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது கண்ணா, அவரால் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும். அதனால தான் என்னிலும் அவர் மேன்மை உள்ளவர். எந்த ஒரு மனிதனுடைய இதயம் எனக்கு இயேசு வேண்டும், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு வேண்டும் என்று துள்ளுகிறதோ, அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். தேவன் தங்கம் ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்க வேண்டாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற இத்தனை பெரிய பாக்கியம்
அவரால் தான் கிடைக்கிறது என்பதனால்தான் மேன்மை உள்ளவர். சிலர் சொல்லுவாங்க, முன்னை சபையை துன்பப்படுத்தி பாழ்படுத்தினவன்ல, அடிச்சு நொறுக்கினவன்ல. இன்னைக்கு அநேகருடைய சாட்சி அப்படிதான் கேட்கிறோம். அந்த பாஸ்டரை நான் தான் அடிச்சு கேவலப்படுத்தினேன். இன்னைக்கு அதே இடத்துல நான் போய் மன்னிப்பு கேட்டு அந்த சபையில நான் உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்றாங்க. காரணம், இயேசு அந்த பொல்லாத மனிதனுக்குள் வந்து விட்டார். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது அந்த ஆண்டவருக்கு வைராக்கியமே நிற்கிறார். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பவுலடிகளார் கலாத்தியர் 1:24 எழுதுறாரே. கிறிஸ்து வாசம் பண்ண வந்து விட்டால் அவர்கள் நிலை ஆச்சரியமானது, அற்புதமானது. அவர் மேன்மை உள்ளவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நீங்கள்லாம் கொண்டாடணும் தான். ஆனால் ஒன்றை நினைவில் வச்சுக்கொள்ளணும், இந்த மேன்மை, இன்றைக்கு நான் இப்படி பிரகாசிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு மனிதனாய் வாழ்கிறேன், எனக்குள் அவர் வந்து வாழ்கிறார் என்றால் அவர் மேன்மை, அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று உங்களையும் அர்ப்பணிப்பீர்களா? யோவான் அதை தான் சொல்ற. அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை. Who am I to sit with him to enjoy his presence? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனைக்கு பின்பு போதகர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் உங்களோடு இடைப்படுவார்கள். கர்த்தருடைய பந்திக்கு சில வார்த்தைகளை சொல்வார்கள். இறுதியில் கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவோம். சர்வேஸ்வரா, யோவான் கண்ட இயேசு மேன்மை உள்ளவர். அந்த மேன்மை உள்ளவரை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு இந்த மேன்மை கிடைத்தது. அவரால் இந்த மேன்மை எனக்கு வந்தது. தகப்பனை, யாரெல்லாம் இந்த மேன்மை உள்ளவரை எனக்குள் வாரும் என்று அழைக்கிறாரோ அவர்களுக்குள் வாரும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் அக்கினி ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் அக்கினி ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும்? முதலாவதாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுப்புதல் உடையவர்களாக மாற வேண்டும். தெய்வீக சந்திப்பு நம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு கட்டாயம் தேவை. நம்முடைய ஜெப வாழ்க்கை அக்கினியின் மீது இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய விழிப்போடு நாம் எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள் நம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை. தீய அந்நியர்களை மூட்டை கட்டி வெளியேற்றுவதற்கு இந்த ஜெபம் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய வேர்களின் ஆழத்தை தேவன் எடுக்க நாம் விரும்பும்போது இந்த ஜெபத்தை நாம் கண்டிப்பாக ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் நெருப்பு பொறியாக மாற வேண்டும். நம்முடைய வெற்றி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முழுமையான விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும். புதிய அக்கினி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை நாம், நம்முடைய குடும்பம், நாம் இருக்கிற இடங்களில் இருக்கிறவர்கள் அனுபவிக்க வேண்டும். நமக்கு உரிமையானவைகளை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். எந்த விதத்திலெல்லாம் பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியாமல், எந்த பாவத்தை நேசித்து அதை செய்து கொண்டே இருக்கிறோமோ அதிலிருந்து நாம் பரிபூர்ணமான வெற்றியை கண்டிப்பாக பெற வேண்டும். ஆவிக்குரிய பரிசுத்தம்
தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தேவை. நாம் உறக்கத்தில் இருந்து எழும்ப வேண்டும். அக்கினி சால்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். மேற்கொள்ளுகிறவர்களுடைய ஜெயம், பெறுகிறவர்களுடைய கிரீடத்தை நாம் அணிய வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய போகிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. உபாகமம் 28:13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மேல் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆக்ரோஷமாக வைராக்கியமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை ஏறிடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபைகளில், நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் அவருடைய வல்லமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். தேவனே, ஒவ்வொரு நாளும் எனக்கு எதிராக, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக, நாங்கள் வசிக்கிற இடத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டுள்ள கண்ணிகளிலிருந்து என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையை, எங்கள் ஊரில் உள்ளவர்களை விடுவியும் விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, ஒவ்வொரு நாளும் எனக்கு எதிராக, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக, நாங்கள் வசிக்கிற இடத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டுள்ள கண்ணிகளிலிருந்து என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையை, எங்கள் ஊரில் உள்ளவர்களை விடுவியும் விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, ஒவ்வொரு நாளும் எனக்கு எதிராக, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக, நாங்கள் வசிக்கிற இடத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டுள்ள கண்ணிகளிலிருந்து என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையை, எங்கள் ஊரில் உள்ளவர்களை விடுவியும் விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவோ புறக்கணிக்கவோ மாட்டோம். எல்லாம் ஆக்ரோஷமா சொல்லுங்க.
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவோ புறக்கணிக்கவோ மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவோ புறக்கணிக்கவோ மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவோ புறக்கணிக்கவோ மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கவனிக்க கவனிக்க உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கவனிக்க கவனிக்க உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கவனிக்க கவனிக்க உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஒழுக்கத்திற்காக நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நிற்கட்டும் நிற்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஒழுக்கத்திற்காக நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நிற்கட்டும் நிற்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஒழுக்கத்திற்காக நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நிற்கட்டும் நிற்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய வல்லமையுடன் வந்து ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் என் இருதயத்தில் இருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்து, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்து, எங்க ஊரில், எங்க பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களின் இருதயத்தில் இருந்து எடுத்து போடும் எடுத்து போடும் எடுத்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய வல்லமையுடன் வந்து ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் என் இருதயத்தில் இருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்து, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்து, எங்க ஊரில், எங்க பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களின் இருதயத்தில் இருந்து எடுத்து போடும் எடுத்து போடும் எடுத்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய வல்லமையுடன் வந்து
ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் என் இருதயத்தில் இருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்து, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்து, எங்க ஊரில், எங்க பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களின் இருதயத்தில் இருந்து எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே ஆசிரியராக வந்து, ஆசிரியராக வந்து என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை உணர்ந்து கொள்வதில் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே ஆசிரியராக வந்து, ஆசிரியராக வந்து என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை உணர்ந்து கொள்வதில் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே ஆசிரியராக வந்து, ஆசிரியராக வந்து என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை உணர்ந்து கொள்வதில் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க. தேவனே நீர் வெளிச்சமாக வந்து, வெளிச்சமாக நீர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை என்னில், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே நீர் வெளிச்சமாக வந்து, வெளிச்சமாக நீர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை என்னில், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே நீர் வெளிச்சமாக வந்து, வெளிச்சமாக நீர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை என்னில், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே கல்வாரி சிலுவையில் உங்களை
என்னுடைய பாவங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், ஊரில் இருக்கிறவர்கள், பட்டணத்தில் இருக்கிறவர்கள், தேசங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்கள் ஆணிகளால் அடிக்க வைத்ததை நான் பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பார்க்கட்டும், பார்க்கட்டும், பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, கல்வாரி சிலுவையில் உங்களை என்னுடைய பாவங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், ஊரில் இருக்கிறவர்கள், பட்டணத்தில் இருக்கிறவர்கள், தேசங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்கள் ஆணிகளால் அடிக்க வைத்ததை நான் பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பார்க்கட்டும், பார்க்கட்டும், பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, கல்வாரி சிலுவையில் உங்களை என்னுடைய பாவங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், ஊரில் இருக்கிறவர்கள், பட்டணத்தில் இருக்கிறவர்கள், தேசங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்கள் ஆணிகளால் அடிக்க வைத்ததை நான் பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பார்க்கட்டும், பார்க்கட்டும், பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, உங்கள் விலா பகுதியில் ஈட்டியினால் உருவ குத்தப்பட்டதற்குள்ள என் பாவங்களை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை, எங்கள் பட்டணங்களில், எங்கள் தேசங்களில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை நான் பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்க்கட்டும், திருச்சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, உங்கள் விலா பகுதியில் ஈட்டியினால் உருவ குத்தப்பட்டதற்குள்ள என் பாவங்களை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை, எங்கள் பட்டணங்களில், எங்கள் தேசங்களில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை நான் பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்க்கட்டும், திருச்சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, உங்கள் விலா பகுதியில் ஈட்டியினால் உருவ குத்தப்பட்டதற்குள்ள என் பாவங்களை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை, எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை, எங்கள் பட்டணங்களில், எங்கள் தேசங்களில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை நான் பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்க்கட்டும்,
திருச்சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஏறெடுத்த அக்கினி ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு தொடர்ந்து நம்மை கொண்டு நாம் இருக்கிற குடும்பங்களில், நாம் இருக்கிற திருச்சபைகளில், நாம் இருக்கிற ஊரில், பட்டணத்தில், தேசத்தில் எவ்விதமாக தேவன் தம்முடைய வல்லமையை, மகிமையை வெளிப்படுத்த அவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ, அதை இனி வரும் நாட்களிலே உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். தொடர்ந்து கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அவருடைய சரீரம், நமக்காக அவர் சிந்தின இரத்தம், அதை நாம் இப்பொழுது புசிக்கப் போகிறோம், பானம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவர்களில் நிலைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது, இன்னும் நீங்கள் அவரோடு, அவருடைய சரீரத்தோடு, அவருடைய இரத்தத்தோடு இணைகிறீர்கள். நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள், அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். கர்த்ததாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்கான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் தன் சீஷர்களோடு கூட சேர்ந்து அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று அவர் கொடுக்க சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடி உங்களை நீங்கள் வைத்து ஆராய்ந்து இதில் பங்கு பெறுங்கள். பவுலடிகள் அப்படி சொன்னார். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது கர்த்தராகிய இயேசுவின் திரு ரத்தம் என்று சொல்லி, இயேசுவே உம்முடைய ரத்தம் பருகுங்கள். இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்கள். பரிசுத்த பிதாவே, உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு தேவன் தந்த இந்த பாக்கியம், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணி உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய பலவீனங்கள் நீங்கட்டும், ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தேக்காரர்கள், கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள், ஏஞ்சல் டிவி ஊழியங்களை நீர் ஆளுகை செய்யும். உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவர் தலைவிகள், எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படி இராணுவத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற காவல் அதிகாரிகள், மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபடும் மருத்துவர், துப்புரவு தொழிலாளர், ஆசிரிய பெருந்தகைகள், அத்தனை பேரையும் உடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பலவீனத்தோடு அமர்ந்திருக்கிற யாராயிருந்தாலும் நீர் பலப்படுத்தி இருக்கிறேன். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், நலிந்த உள்ளங்கள் ஆற்றப்படட்டும், தேற்றப்படட்டும். யாரெல்லாம் ஐயோ எங்கள் குடும்பம் இப்படி வேதனையில் இருக்கிறதே, மேன்மை உள்ளவர், மேன்மையானவர், எங்களை பிரகாசிக்க, எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வழிகாட்ட வந்தவரே, உமது பிள்ளைகளுடைய துக்கத்தை மாற்றும், உமது பிள்ளைகளுடைய ஏக்கத்தை அறிந்து கிரியை செய்யும். உள்ளூர் வெளி தேசங்களில் படிக்க பணியாற்ற பேருக்கு எங்கள் சொந்த உறவுகளை உங்க கைகளில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே,
திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த நறுமணம் வீசட்டும். திருமணம் முடித்த ஆண்டுகள் ஓடியும் குழந்தை பாக்கிய மற்றவர்களின் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள், தொழுநோயில் பாதிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு கட்டி வாட்டுகிறது என்று வேதனைப்படுவதை தொட்டு சுகமாக்கும் அற்புதங்களை செய்ய உம்முடைய திருக்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏஞ்சல் டிவியின் பங்காளர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரை ஆசீர்வதியும். உமக்கே சகல துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலைக்கான செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருவார்கள். பாருங்கள், பிறரை பார்க்க தூண்டுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.